வணக்கம் அனைவருக்கும். நல்லா இருக்கீங்களா? நான் எங்கள் பொண்ணுக்குட்டியில் நல்லா இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு டவுட்டு வந்துருச்சு. என்ன டவுட் அப்படின்னா, இந்த சிக்கா சூர்யா இருக்காங்கள்ல, அவங்க கண்டென்ட் அவங்க போடுற வீடியோ எப்படிங்க மில்லியன் கணக்கில் போகுது, 50,000 70,000 அப்படி போகுது. எப்படி சாத்தியம் இதுக்கு? அவங்க குடும்பத்தை வச்சு பேசி எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு டெக்னிக்கலாக பண்ணுறாங்க. அது ஒரு உண்மையான சண்டையே கிடையாது. இதை தான் சூர்யா விட்டுட்டேன் அப்படிம்பாங்க, இந்த சுமி வீட்டுக்கு போகமாண்டா அப்படிம்பா, அப்படி திரும்பவும் உல்ட்டா பல்ட்டா பண்ணி போடுறாங்க. இது எப்படி இதெல்லாம் நம்பி நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு ஒன்றுமே தெரியல. இல்லை, ஒரு காமெடியாக பேசுகிற லைவ் ஓகே, காமெடியாக பேசுகிற அப்படி யார் என்னென்ன திட்டினாலும் கேட்குற அப்படி இந்த வீடியோவில் பேசி போடுறதெல்லாம் எப்படி நம்புறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக அப்படி அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம உண்மையாக பேசி போட்டால் அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது கண்டென்ட்டு போய் சொல்லி திரிச்சு போடுறாங்க பாரு. அதில் அவங்க எப்படி பேசுகிறாங்க, டெக்னிக்கலாக கருப்பியும் அங்கே தான் இருக்கா. அப்படி அவங்களும் அந்த இடத்துல எடுத்துக்கிட்டு பேசிட்டு இங்கிட்ட அங்கிட்ட மாற்றி பேசுகிற அப்படி ஒரு கண்டென்ட்டாக கரெக்டாகவும் கொண்டு போகிறதில்ல. பாதி வீடியோ சுமி பற்றி போடுற அப்படி. நான் இனிமேல் எங்கள் குடும்பத்தோடு போயிடுவேன். அதுக்கப்புறம் இவ்வளோ என்னை இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா அப்படின்னு சொல்லி போட்டு மாத்திரை எடுத்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லி போட்டு இந்த கண்டென்ட் போடுறா அப்படி. எனக்கு ஒன்றுமே புரியல, இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது நீங்கள் நல்லா உணர்ந்தீங்கன்னா, அதுக்கு சூப்பர் சாட் போடுறவங்க நிறைய போடுறாங்க. 20,000 30,000 கூட போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்களால முடியாமல் இல்லை, லட்சம் மாதம் வரணும்னா 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. முடியாமல் ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறேன்னா, வயசாகிட்டாங்க பாருங்கள், ரொம்ப முடியாத அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். இவங்க நல்லா வாழ்வாள்னு கத்தி உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, 2 லட்சத்துக்கு மேலே தான் வரும். இல்லைன்னா அத்தான் டெய்லி 1000 ரூபா சிக்கன் மட்டன் எடுத்து சாப்பிட்றாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. இவங்களாம் நான் வயசில் இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, வீடு வாசலோடு நல்லா தான் இருக்கிறாங்க, நகை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஏழைகளுக்கு பண்ணிங்கன்னா கூட ஒரு புண்ணியப்பாது கிடைக்கும். இதிலையே இப்படி பண்ணி பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு மக்கள்கிட்ட முட்டாள்னு தோணுது. அவங்க முட்டாள் இல்லை, அவங்க தெளிவாக இருக்காங்க. எப்படி பேசினா மக்கள் எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிற மைண்டில் தெளிவாக இருப்பாங்க. அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்காங்க. ஏன் இப்படி அப்படின்ட்டு நம்ம எப்படி சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. அக்கா தங்கச்சி அப்படின்னு ஏதோ 2 பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க பேசுகிற அந்த இதுக்கு திட்டுக்கிட்டு பேசினாலும் சரி, நைட்டி போட்டு பேசினாலும் சரி, சால் போடாமல் பேசினாலும் சரி, அது ஓஹோன்னு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. என்னங்க இருக்குது ஒரு ஃபேமிலியில் காலையிலையும் சாயந்தரம் மதியம் போன்னு லைவும் போடுறாங்க, 10 சேனல் வச்சுருக்காங்க, ஃபேஸ்புக் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் போட்டு வருது பாருங்கள் வருமானம். உங்களுக்கு தெரியுமா அத்தனை வருமானம் வருதுன்னு? நிறைய வருமானம் வருது. வடிகட்டு நம்ம முட்டாளுக்கு தான் நீங்களாம் போய் பார்க்குறவங்களாம். காசு அது இல்லாமல் காசு அள்ளி இறக்கிறீங்க. ஒருத்தர் 100 ரூபா ஓட்டால் நான் 150 ரூபா ஓடுறேன் அப்படின்னுக்கிட்டு. பாருங்கள், நன்றி, உனக்கு புரிஞ்சுக்குங்க. யாருக்கு பேசலாம், யாருக்கு இல்லை, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்குங்க. அதை விட உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அது உங்கள் விருப்பம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.